வணக்கம் டோலர் டோலியிலே. இப்போ எதுக்காக இந்த அடி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசென்ட் டைம்ஸா நம்ம தமிழ் சினிமால பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சு, அதுக்கு பெரிய ஹீரோஸ்லாம் கேமியோ குடுத்தோம். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நெறைய காசு செலவு பண்ணி எடுக்கிற படம்லாம் ஒண்ணுமே இல்லாம என்னடா கதை இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாப் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே லிஸ்ட்ல ஹீரோன்னு சொல்லிட்டு சொல்லிக்க யாரும் பெருசா இல்லாம, கதையை மட்டுமே நம்பி கம்மி பட்ஜெட் போட்டு எடுக்கிற ஒரு சில படங்கள்லாம் பயங்கரமா ஹிட் அடிக்கும். அப்படி பயங்கரமா ஹிட் அடிச்சு இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படத்தோட ரிவ்யூன்னு சொல்றதோட அப்ரிசியேஷன் தான் இந்த அட்டி. அப்படி எந்த மூவியோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா தாய்க்கிழவி மூவி தான். இன்னைக்கு வட்டி காசு தரல சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. ஆக்சுவலா தாய்க்கிழவின்னு ஒரு மூவி இருக்கு, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயமே எனக்கு எப்போ முதல்ல தெரிய வந்துச்சுன்னா, எஸ்கே அவரோட சேகன் படத்தோட டைட்டில் ரிவீல் சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு தெரியுமா? அந்த ட்ரெய்லர்ல இந்த டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி தாய்க்கிழவின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அது வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ளேயே ஒரு 2வது படத்தோட டைட்டில் ரிவ்யூ வந்துருச்சு, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படின்னா படம் இவர் எடுத்துட்டாருன்னு செக் பண்ணும்போது தான் தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரையும் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளவும் பெருசா இல்லை, என்ன ஒரு ஆயா அப்படி லந்து பண்ணி தெரியுது, திடீர்னு பார்த்தா படுத்துக்கிச்சு, அதை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க பசங்க எல்லாம் சேர்ந்துன்னு, அது ஏதோ அந்த ஆயா நகை ஒழிச்சு வச்சுக்கிது போல சொல்லி சம்திங் ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்துச்சுன்னா நான் தேட்டர்ல போய் பார்க்கறது எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா சின்ன படங்கள் சம்டைம்ஸ் நம்ம வந்து வியப்படைய வச்சோம், சம்டைம்ஸ் நடா இது அப்படின்ற மாதிரி ஆக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இந்த படத்துல எதனா வியப்படைய வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுதான் இந்த படத்துக்கு தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தேட்டருக்கு போனேன். போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்தேன். உண்மையிலே சொல்றேன், சீரியஸா சொல்றேன், ஒரு சில இடங்கள்லாம் ஆர்கானிக்கா சிரிப்பு வந்துச்சு. லைக் நம்ம இப்போ சினிமா தேட்டர்ல இருக்கோம்னா தேட்டரே சிரிக்கும் போது ஒரு சில இடத்துல நம்ம சிரிப்பே வரலாம், சும்மா போல செஞ்சு எல்லாரும் செஞ்சு சிரிப்போம். ஆனா இந்த படத்துல சிரிப்பு வந்துட்டே இருந்துச்சு ஒரு சில இடத்துலலாம். அந்த அளவுக்கு கதை அவ்வளோ ஃபன்னா ஜாலியா என்டர்டெயின்மெண்டா போயிட்டே இருந்தோம். நடுவில் திடீர்னு ஒரு எமோஷன் ட்ராக் வந்து திருப்பி ஃபன் ஆக்கி திருப்பி எமோஷன் ஆக்கி திருப்பி ஃபன் ஆக்கி கிளைமேக்ஸ்ல அதாவது இதுதான் ஃபெமினிசம், அதாவது ஃபேக் ஃபெமினிசம் சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பேசுவாங்க. அதாவது பெண்கள் என்ன தெரியுமா, பெண்ணுமே என்ன தெரியுமா, அது இதுன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் ராணுவ பட, அது லேடிஸே ராணுவ பட. ஆனா உண்மையான ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றது இந்த தாய்க்கிழவி மூவில தான் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ நல்லா அவ்வளோ பிரமாதமா சொல்லியிருந்தாங்க. இந்த படமே ஓவராலா தியேட்டருக்கு போயிட்டு நான் வெளியே வரும்போது ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல, அதாவது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரு மன திருப்தி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வெளியே வந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த மன திருப்தியோட எந்த படம் பார்த்து நான் வெளியே வந்தேன்னா லோகா தெரியல, அது பார்த்துட்டு வரும்போது தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபையா வந்தேன். அதே மாதிரி இந்த படம் பார்த்துட்டு வந்த படம் எனக்கு செம்ம ஃபுல் சாட்டிஸ்ஃபை. இந்த படத்துல நான் எங்க குறை சொல்றது, எனக்கு குறையே கண்ணுக்கு தெரியல. இந்த படத்துல இது லாஜிக் ஓட்ட அது லாஜிக் ஓட்டன்னு சொல்ற மாதிரி எங்கேயுமே லாஜிக் ஓட்ட தெரியல, அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ் வர வர அந்த தாய்க்கிழவி ராதிகா அவங்க வந்து நகையை வந்து காட்டுவாங்க எல்லார்கிட்டையும், தட்டி நகை அப்படி வெளியே வரும். உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துல நான் 2 தடவை தேட்டருக்கு போனேன். 2 தடவையுமே அந்த நகையை பார்த்தப்போ ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படுவாங்க, அந்த மாதிரி கத்துனாங்க. எனக்கு வந்து அது சூப்பரா இருந்துச்சு. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த படத்தை பார்க்கும்போது பிரமாதமா இருந்துச்சு. அதுலயும் ராதிகா அவங்க அந்த பவுன் தாயே அப்படின்ற கேரக்டர், அந்த கிராமத்து வாசி பாட்டியெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் வந்து நம்ம வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம். சூப்பரா அந்த கேரக்டர்ல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறப்பு பிஞ்சு போயிரும் தூமிய குடிக்கீங்களா, ஆற சொத்த ஆற கேக்குறத. அவங்களோட ஸ்கிரீன் டைம், அதாவது அவங்க பேசுற மாதிரி இருக்கிற ஸ்கிரீன் டைம்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வருவாங்க, திடீர்னு படுக்கை ஆயிடுவாங்க, திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த பசங்க 3 பேரும் அப்புறம் முனிஷ்காந்த் அவங்களும் சேர்ந்து பண்ற அட்ராசிட்டி தான் அந்த கதையே அதான் ஃபன்னா என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிட்டு இருக்கோம். திருப்பி கிளைமேக்ஸ்ல அவங்க வருவாங்க. இந்த படத்தோட இன்டர்மிஷன் ஒரு சீன்லயும் கிளைமேக்ஸ் ஒரு சீன்லயும் கமலஹாசன் பாட்டு ஒன்று வச்சு அதை காட்டியிருக்காங்க பாருங்க. எப்பா 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 அது வந்து அந்த கமலஹாசன் பாட்டு அங்க வர்றதுன்ற விஷயத்த வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவ்வளோ அழகா அதை பிளெண்ட் பண்ணி அந்த கமலஹாசன் பாட்டு அங்க வைக்கிற இடம்லாம் ஒன்றும் சீரியஸா சொல்றேன், இதுதான்டா சினிமா அப்படி இருந்துச்சு. அதுல இந்த இன்டர்வெல்ல விஸ்பர் ரூம் சாங்ல எவனிட்டு நினைத்தாய் சாங்கும் கிளைமேக்ஸ்ல விருமாண்டி சாங்கும் வரும்போதெல்லாம் டேய் யாரா நீங்க எங்க இருந்துடா வரீங்க, எப்படா இவ்வளவு சூப்பரா எடுக்கிறீங்க படத்தெல்லாம்
சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு. எப்படியோ எறும்பு ஏறாத 8 சுத்து கோட்டையிலயோ ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பான். இந்த படத்துல ஃபெமினிசத்தை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா அவ்வளவு சூப்பரா அழகா சொல்லியிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வர வர ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவாங்க ராதிகா. இந்த மாதிரி படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆம்பளைய பார்த்து கும்பிட சொன்னான் தாண்டி படிக்கிறதுக்கும் காசுக்கும் பொம்பளைய பார்த்து கும்பிட சொன்னான்னு சொல்ற இடத்துல எல்லாம் தியேட்டர்ல செம்ம கிளாப்ஸ். இவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா அந்த 2-2.5 மணி நேரம் நம்ம அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த படம் தான் தாய் கிழவி. இந்த படத்துல டெலிட்டட் சீன்லாம் ஒரு 2 டெலிட்டட் சீன் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏன்னா அந்த படம் இந்த சீன்லாம் டெலிட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது செகண்ட் டெலிட்டட் சீன் கூட ஓகே டெலிட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டெலிட்டட் சீன் வந்து நம்ம அவ்வளோ எமோஷனா கொண்டு போயிட்டு முடியும் போது அவ்வளோ ஃபன்னா முடிச்சாங்க. அது யூடியூப்ல பார்த்தப்போ இதை ஏன் டெலிட் பண்ணீங்க, கமெண்ட்ஸ் செக் பண்றப்போ இந்த சீனை ஏன் டெலிட் பண்ணீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீனை டெலிட் பண்ணிருக்காம இருந்திருக்கலாம், வச்சிருக்கலாம். இந்த படத்துல எங்க ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனா நம்மளை ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் சீன் தான். இந்த 2வது பையன் போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு சினாரியோ ஒன்று நடக்கும் பாருங்க. அது பார்த்தப்போ சே இவ்வளவுதானே நம்மளாம், இவ்வளவுதானே மனுஷங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுக்கு அடுத்து கதை மூவ் ஆக ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட் ஆகும் எமோஷன் ஆகும் ஒரு ஆல் பேக்கா தாய் கிழவி மூவி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகலைன்னா தமிழ் சினிமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இந்த படம் ஹிட் ஆனது பயங்கரமான விஷயம். இப்பதான் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல நல்ல படங்கள்ல எந்தெந்த படத்தை ஹிட் பண்ணணும் எந்தெந்த படத்தை ஃபிளாப் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம அந்தந்த படத்தை ஹிட் பண்றோம் அந்தந்த படத்தை ஃபிளாப் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மெய்யழகன் படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படத்தை அவ்வளோ அடி ஏன் நானே அந்த படத்துக்கு தேட்டருக்கு போல. ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொன்னாங்க அந்த படம் மொக்க படம், இதெல்லாம் ஒரு படமா, அதெல்லாம் போய் பார்க்காதீங்க தயவு செஞ்சு, பேசினே இருக்கிறாங்க படத்துல அப்படின்னாங்க. அப்புறம் ஓடிடியில வந்து சரி என்னதான் பேசிக்கிறான்னு பார்க்க ஆரம்பிச்சு ஃபுல்லாடி இந்த படத்தை ஏன்னா எல்லாரும் ஃபிளாப் ஆகினீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த படத்துல பண்ண மிஸ்டேக்கை யாருமே தாய் கிழவி மூவில மிஸ்டேக் பண்ணல. இந்த தாய் கிழவி மூவி டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி மூவியோட டேரக்டர் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவ்வளோ கிராமத்து டச் போட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. இந்த டேரக்டர் வந்து முருகர் பக்தர் போல. ராதி இந்த தாய் கிழவின்னு டைட்டில் போடுறதுலேயே ஒரு முருகர் சாங்கோட தான் வரும். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. சீரியஸாக அந்த படத்தை ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்களாம் ஓடிடியில் உட்காந்து பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. அதுவும் பக்காவா பயங்கரமான என்டர்டைன்மெண்ட், மஸ்ட் வாட்ச். 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில கிடைக்க போகுதுன்னு தெரியல, அவன் தான் கொடுத்து வச்சாங்க. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், எல்லா அட்டிலையும் சொல்லிட்டேன், ஏன் யாருமே அட்டி கேங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க, வந்து பாக்குறீங்க ஆனா ஜாயின் பண்ண மாட்டேன்றீங்க, எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்குறீங்க, எப்படி என் அட்டி கேங்க ஜாயின் பண்ணி எப்படி அட்டி மெம்பர்ஸ் ஆகணும்னு தானே கேட்குறீங்க. அது ரொம்ப சின்ன விஷயம் தான். ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஏன் அட்டி கேங்க நீங்கள் ஒரு மெம்பர் இருக்கு, அவ்வளோதானே, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசமான அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். பாய்.